இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பியாக திகழ்ந்த மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் காலமானார். முன்னாள் பிரதமரும் இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பியுமான மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 92. காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங் கடந்த சில மாதங்களாக டெல்லியில் உள்ள இல்லத்தில் ஓய்வில் இருந்து வந்தார். 92 வயதான அவர் வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று மாலை டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இரவு 9:51 மணி அளவில் உயிர் பிரிந்ததாக எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. தனது வீட்டில் சுய நினைவை இழந்த நிலையில் மருத்துவமனைக்கு இரவு 8-6 மணிக்கு மன்மோகன் சிங் அழைத்து வரப்பட்டதாகவும் அனைத்து முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு இந்திய அரசியல் வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெற உள்ளது. நள்ளிரவில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மன்மோகன் சிங்கின் உடல் அவரது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் KC வேணுகோபால், பிரியங்கா காந்தி ஆகியோர் மன்மோகன் சிங் வீட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய KC வேணுகோபால், மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என்று கூறினார். 7 days we are doing mourning. All the programs of the Congress party has been cancelled for 7 days. Nothing is, including our foundation day celebration on 28th. Any schedule for the last rite, cremations or? No, that we are. I think it will be day after tomorrow. Officially we will announce. இதனிடையே 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசு மரியாதை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மத்திய அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமைச்சரவை கூடி மன்மோகன் சிங்கிற்கு இரங்கல் தெரிவிக்க உள்ளது. இந்திய பொருளாதாரத்தை சீர்திருத்துவதில் முக்கிய பங்களிப்புகளை செய்தவர் மன்மோகன் சிங் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசு பதவிகளில் பணியாற்றியதோடு நமது பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரையை பதித்துவிட்டு சென்றிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தியவர் மன்மோகன் சிங் என்று தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி மன்மோகன் சிங்குடன் இணைந்து செயல்பட்டது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியது என கூறியுள்ள முதல்வர் MK ஸ்டாலின், தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என கூறியுள்ளார். தென்னக மக்களின் குரல்கள் தேசிய அளவிலான திட்டங்களில், கொள்கைகளில் எதிரொலிப்பதை அவர் உறுதி செய்ததையும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பிரதமராக இருமுறை பணியாற்றிய மன்மோகன் சிங் நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றியவர். ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் தற்போது பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் 1932 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்த மன்மோகன் சிங் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர். 1957ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மேற்படிப்பை முடித்தவர். 1962ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டிஃபில் பட்டம் பெற்றார். பஞ்சாப் பல்கலைக்கழகம் மற்றும் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் ஆகியவற்றில் பேராசிரியராக பணியாற்றிய மன்மோகன் சிங் 1971ஆம் ஆண்டில் மத்திய அரசின் வர்த்தக அமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசகராக இணைந்தார். அடுத்த ஆண்டே நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பதவி உயர்வு பெற்றார். ரிசர்வ் வங்கி ஆளுநராக 1982ஆம் ஆண்டு முதல் 1985ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். 1985ஆம் ஆண்டு முதல் 1987ஆம் ஆண்டு வரை திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தார். 1990-91ஆம் ஆண்டு வரை பிரதமரின் பொருளாதார ஆலோசகராகவும் இருந்தார். 1991 முதல் 1996ஆம் ஆண்டு வரை முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சியில் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தார். அப்போது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பொருளாதார தாராளமயமாக்கும் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பல திட்டங்களுக்கு முன்னோடியாக இருந்தார். 2004 காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடித்த போது சோனியா இந்தியர் அல்ல என்ற முழக்கம் ஓங்கிய போது மன்மோகன் சிங் பிரதமராக்கப்பட்டார். தொடர்ந்து 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்து பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார்.
100 நாள் வேலை எனப்படக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. 2006 எய்ம்ஸ், IIT, IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய பரிந்துரையை அமல்படுத்தினார். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டது. மகளிருக்கு எதிரான வன்செயல்களை தடுக்கக்கூடிய சட்டம், கல்வி உரிமை சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம் என்று பலவற்றுக்கு வித்திட்டவர் மன்மோகன் சிங். இந்தியா, அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தமும் மன்மோகன் ஆட்சியில் கையெழுத்தானது. பல்வேறு விருதுகளை பெற்றவரான மன்மோகன் சிங் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை 1987 பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்மோகன் சிங் தலைமையிலான முதலாவது அமைச்சரவையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த 2004 மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தபோது இந்தியாவின் 13வது பிரதமராக மன்மோகன் சிங் பதவியேற்றார். அவரது அமைச்சரவையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேர் பொறுப்பு வகித்தனர். அதன்படி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ப. சிதம்பரம், ஜெயந்தி நடராஜன், மணிசங்கர் ஐயர், EVKS இளங்கோவன், சுதர்சன ராச்சியப்பன், GK வாசன், நாராயணசாமி ஆகியோர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அங்கம் வகித்தனர். திமுகவின் TR பாலு, R. ராசா, தயாநிதி மாறன், சுப்புலட்சுமி ஜெகதீசன், பழனி மாணிக்கம், வேங்கடபதி, ரகுபதி, மூக அழகிரி, ஜெகத்ரட்சகன், நெப்போலியன், ராதிகா செல்வி, காந்தி செல்வன் ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெற்றனர். வேலு ஆகியோரும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். இதன் மூலம் பிரதமர் என்பதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நண்பராக மன்மோகன் சிங் விளங்கினார். அரையாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்பு நடத்தும் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரையாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் பள்ளி மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று தனியார் பள்ளி இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு கடந்த டிசம்பர் 23ஆம் தேதியுடன் தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி அரையாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சில தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் சிறப்பு வகுப்புகளில் கலந்து கொண்டால் மட்டுமே பள்ளியில் சேர்த்துக் கொள்வோம் என்று எச்சரித்து தனியார் பள்ளி மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக தனியார் பள்ளி இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் காலாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறைகளில் பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளிகளுக்கு அதன் இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வரியை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியாவில் புதுவகையான வருமான வரி திட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வரி விலக்கும். 3 முதல் 7 லட்சம் ரூபாய்க்கு 5%, 7 முதல் 10 லட்சம் ரூபாய்க்கு 10 விழுக்காடும் வரி வசூலிக்கப்படுகிறது. அதேபோன்று 10 முதல் 12 லட்சம் ரூபாய்க்கு 15%, 12 முதல் 15 லட்சம் ரூபாய்க்கு 20 விழுக்காடும், 15 லட்சத்திற்கும் மேல் 30% வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய வரி வசூல் முறை அறிமுகம் செய்யப்பட்டாலும் பழைய முறையில் வருமான வரி செலுத்தவும் பொதுமக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். அதில் புதிய வரி வசூல் முறையில் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வரியை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வருமான வரி குறையும் பட்சத்தில் பல கோடி பேர் பயன்பெறுவார்கள் என கருதப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கண்ணு பெயர் சூட்ட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, நிரந்தர கூட்டணி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழா மற்றும் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெரிய வெற்றியை பெறும் சூழலே தற்போது இருப்பதாக கூறினார். 200 தாண்டி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் என்று பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வது உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான். இதனிடையே ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கண்ணு பெயர் சூட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நல்லக்கண்ணு விடுத்த கோரிக்கையை ஏற்று CT ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகளுடன் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையை மேம்படுத்தவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற காட்சிகள்தான் இவை. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நவம்பர் 16ஆம் தேதி மண்டல பூஜை தொடங்கியது. தமிழ்நாடு உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்தனர். வியாழக்கிழமை பகல் 12 மணி முதல் 12:30 மணி வரை மண்டல பூஜை நடைபெற்றது. மண்டல பூஜை நிறைவு பெற்ற நிலையில் இரவு ஹரிவராசனம் பாடப்பட்டு நடை மூடப்பட்டது. மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும். மண்டல பூஜை நிறைவு பெற்ற நிலையில் இதுவரை சுமார் 32,50,000 பக்தர்கள் தரிசனம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல் ஆணையர் விளக்கமளித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறால் எஃப்ஐஆர் லீக்கானதாக சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர் எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்தில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அருண் தெரிவித்தார். அப்லோட் பண்ணிடுவோம் சார், அது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது சொன்னல டெக்னிக்கல் கிளிச்சில் இந்த ஐபிஎஸ்லேருந்து பிஎன்எஸ் ஆனதில் இது கொஞ்ச நேரம் ஓப்பன் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக் பிளாக் நாம பண்றதுல ஆட்டோமேட்டிக் பிளாக். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பாதுகாவலர்கள் 3 ஷிப்ட் அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 70 கேமரா இருக்கு. அங்க வந்து டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸர்வீஸ்மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அதை 3 ஷிஃப்டா போடுறாங்க. 49 பேர் ஒரு ஷிஃப்ட், 49 பேர் ஒரு ஷிஃப்ட், அடுத்து 42 பேர். இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட். கேட்லாம் போட்டு மேனேஜ் பண்றாங்க. அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொருத்தப்பட்டுள்ள 70 சிசிடிவிகளில் 14 சிசிடிவிகள் வேலை செய்யவில்லை என்றும் ஆணையர் அருண் தெரிவித்தார். ஞானசேகரன் விவகாரத்தில் சார் என்று யாரும் இல்லை என சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் வேறு ஒருவரிடம் பேசியதாக கூறுவது தவறு என்றார். அதுல ஒரு நபரை வந்து பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கல. அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பா அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தான். அதனால அது தவறான தகவல். 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு ஞானசேகரன் மீது எந்த வழக்கும் பதிவாகவில்லை எனவும் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டதாக சென்னை பெருநகர காவல்துறையில் இதுவரை ஞானசேகரன் மீது வழக்கு பதிவாகவில்லை எனவும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். இவன் மேல ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும் அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேல வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஆஃபென்சஸ். அதுல இவனுக்கு 6 வழக்குல கன்விக்ஷன் ஆயிருக்குது. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. ஞானசேகரனுக்கு 6 வழக்குகளில் ஏற்கனவே தண்டனை கிடைத்துள்ளதாகவும் அருண் குறிப்பிட்டார். வழக்குகளில் கட்சி பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் புகார் கொடுத்த ஒரே நாளில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அருண் தெரிவித்தார். நான் பதவியேற்கும் போதும் சரி, அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும். எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடிதான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மாணவி பாதுகாப்பாக இருப்பதாகவும் எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் தைரியமாக முன்வந்து புகார் அளிக்க வேண்டும் என்றும் அருண் கேட்டுக்கொண்டார். இதுல ஒண்ணு, காவல்துறையை நம்பி கரெக்டான டைம்ல ஒரு நாள் டிலே ஆனா கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவங்க தரப்புல பொறுத்த வரைக்கும் காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லாரும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், அவங்க காவல்துறை மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை நாம உறுதிப்படுத்துற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பொதுமக்களை பாதிக்கும் வகையில் போராட்டம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் ஆணையர் அருண் குறிப்பிட்டார். தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராடப் போவதாக அண்ணாமலை கூறிய நிலையில் மக்களவைத் தேர்தலில் அடைந்த தோல்விக்கு அவர் பரிகாரம் தேடுகிறாரா என அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால்
திமுக ஆட்சியை அகற்றும் வரை இனிமேல் வெறும் கால்தான் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சபதமிட்ட காட்சிகள்தான் இவை. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனிமேல் வழக்கமான போராட்டங்களில் பாஜக ஈடுபடாது எனவும், பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் வீட்டின் முன் வந்து நின்று போராட வேண்டும் எனவும் அண்ணாமலை அழைப்பு விடுத்தார். அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பார்த்தலாம். திமுக நேர்மையான அரசாக இருந்தால் 15 நாட்களுக்குள் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத் தர வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தினார். மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் விரதம் இருக்கப் போவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்த நிலையில், மக்களவைத் தேர்தலில் அடைந்த தோல்விக்கு அவர் பரிகாரம் தேடுவதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்கிட்டேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்கிட்ட முறையிட போறேன். ஒரு சிலர் விரத காலங்களில் மாலை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் காலிலே செருப்பு போடாமல் இருப்பார்கள். நான் கூட மலைக்கு படி ஏறும்போது மலை ஏறும்போது காலிலே செருப்பு அணிய மாட்டேன். இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றோ என்னவோ தெரியவில்லை. அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை. ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே, அதற்கு பிராயச்சித்தமாக இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் குரல் வழி நெறிக்கப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனங்களை மறைக்கவே திமுக அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார். ஒத்த மனிதர் வந்தாலும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யறாங்க. நாங்க ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி வந்தா அங்க வந்து கைது செய்யறாங்க. என் காரை தேடிட்டே இருந்தாங்க. நான் அவரை நடந்து வந்தேன். என்ன தேடி வந்து ஒரு 25 போலீசார் என்ன சுத்தி வளைச்சு என்னமோ நான் தப்பிச்சே விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். அப்படி ஒரு பேர்ல அப்படி ஒரு அராஜகம். அதனால தமிழக அரசு எதையோ பார்த்து பயப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. யார் சொல்றது? இது அரசியல் ஆக்காம அவியல் ஆக்குவாங்கன்னு யார் கேட்டது? அண்ணன் ஸ்டாலின் தானே கேட்டாரு. அப்ப அவருக்குன்னா அரசியல், எங்களுக்குன்னா அவியல். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் இதைவிட ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் தமிழிசை குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்த காட்சிகளே இவை. அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயில் முன் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வேளச்சேரி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அசோக் தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தடையை மீறி போராடியதாக கூறி ஜெயக்குமார் உட்பட அதிமுகவினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றனர். உடனடியாக காவல்துறை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி சட்டத்தை முன்னிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனை கொடுக்கிறோம். அப்போது பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி சென்ற ஜெயக்குமார் திடீரென சரிந்த போது அவரை கீழே இருந்த தொண்டர்கள் தாங்கி பிடித்தனர்.
இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கோட்டூர்புரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச்செயல்களில் ஈடுபடும் விரோதிகளின் கூடாரமாக திமுக திகழ்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் திமுக அமைச்சர்களுடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவுவதாக குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து வரும்போது போட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான். அதை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் போகையில் பக்கத்தில் யார் வர்றா, எய்தா போல யார் வர்றான்னு பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது, புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் தடுக்க முடியாது. ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ராமேஸ்வரத்தில் உடை மாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்தவர் அதிமுக பிரமுகரின் மருமகன் எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணா என்பவர் அங்கே வந்த பெண்கள் குளிக்கின்ற அறையிலே போட்டோ கேமராவை வைத்து அமேசான்லேருந்து 3 கேமரா வாங்கி வச்சு 3 அறையிலையும் வச்சு போட்டோ எடுத்து அதை அந்த காட்சிகளை எல்லாம் வியாபாரப்படுத்தினாரா, வெளிப்படுத்தினாரா, மிரட்டினாரா என்பதெல்லாம் விசாரணையில் தெரியும். பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கவனமாக இருந்து மாணவர்கள் நலன் காக்க நாங்கள் பெருந்துணை பூர்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மாணவர்களுடன் அரசு துணை இருப்பதாகவும் அமைச்சர் கோவி செழியன் உறுதியளித்தார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்ல இருக்கிறார். காலை 9:30 மணிக்கு விமானம் மூலமாக முதலமைச்சர் டெல்லி செல்கிறார். தற்போதைய செய்தியாக பார்த்து வருகிறோம். சூப்பர் 60 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை எழுப்பியுள்ள சூழலில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அண்ணா பல்கலைக்கழகம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அதன்படி 4 பேர் கொண்ட குழுவை பல்கலைக்கழக நிர்வாகம் அமைத்துள்ளது. இதில் கிண்டி அண்ணா பல்கலைக்கழக டீன், உள்புகார் குழு உறுப்பினர்கள், நிறுவன இயக்குநர்கள் இடம்பெறுவார்கள் என கூறப்படுகிறது. அதேபோன்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் விடுதி விதிகளிலும் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இரவு 8:30 மணி வரைக்கும் மாணவர்கள் விடுதிக்குள் வர அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மாலை 6:30 மணியாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மாலை 6:30 மணிக்குள் விடுதிக்குள் வர முடியவில்லை என்றால் முன்கூட்டியே விடுதி வார்டனிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வார்டனிடம் தகவல் தெரிவிக்காமல் விடுதிக்கு தாமதமாக வந்தால் பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட் ராஜா யானையை பிடிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மழவன் சேரம்பாடியில் போக்கு காட்டி வரும் புல்லட் ராஜா யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சிகள் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டம் மழவன் சேரம்பாடி சுற்றுப்பகுதிகளில் புல்லட் ராஜா என்ற யானை வீடுகளை சேதப்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வந்தது. இதனால் வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் புல்லட் ராஜா யானையின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். பல பகுதிகளில் ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடல் படலம் தொடர்ந்த நிலையில் மழவன் சேரம்பாடி பகுதி மலை உச்சியில் யானை தென்பட்டது. பின்பு அடர் வனப்பகுதிக்குள் சென்று யானை மறைந்து கொண்ட நிலையில் வனத்துறையினர் யானை நடமாட்டத்தை கண்காணித்து பின்தொடர்ந்து வருகின்றனர். சரஸ்வதி பள்ளி என்னும் பகுதியில் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கில் எந்த சமரசமும் கிடையாது என்று புஷ்பா 2 சிறப்பு காட்சி கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டமாக தெரிவித்தார். தெலுங்கு திரைத்துறையின் முக்கிய 36 பிரபலங்களுடன் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் பிரபல நடிகர் நாகார்ஜுனா, அல்லு அர்ஜுனின் தந்தை அல்லு அரவிந்த் உள்ளிட்ட
பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த சந்திப்பின் போது புஷ்பா 2 பட சிறப்பு திரையிடலில் ஒரு பெண் உயிரிழந்த விவகாரத்தில் திரைத்துறையினர் பொறுப்புடன் நடந்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். திரைத்துறையினருக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்ய தெலுங்கானா அரசு தயாராக இருப்பதாகவும் திரைத்துறையினர் தெலுங்கானாவிற்கு முதலீடுகளை ஈர்க்க உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை திரைத்துறையினர் முன்னெடுக்க வேண்டும் என்றும் ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டார். அதே நேரம் உலக தரத்திலான ஸ்டுடியோக்களை கட்டும் போது அதற்கு அரசு தரப்பில் சலுகைகள் வழங்க வேண்டும் என்று திரைத்துறையினர் கோரிக்கை விடுத்தனர். பிரதம மந்திரியின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது பெற்ற 17 சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளை சந்தித்து அவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். கலை, கலாச்சாரம், வீரதீர செயல், தொழில்நுட்பம், கண்டுபிடிப்பு உள்ளிட்ட 7 பிரிவுகளில் சிறந்து விளங்கிய சிறுவர் சிறுமிகளுக்கு பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் வைத்து பால புரஸ்கார் விருது பெற்றவர்களை பிரதமர் மோடி சந்தித்து உரையாற்றினார். किसने सिखाया चेस तुझे? Dad. हैं? And you too. वो? And my chess. इस साल कारगिल विजय दिवस की रजत जयंती मनाने के लिए मैंने 1251 किलोमीटर की தொடர்ந்து ஊட்டச்சத்து சேவை தொடர்பான சபோஜித் கிராம பஞ்சாயத்து அபியான் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடால் உருவாகும் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவம் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக பாஜக எம்எல்ஏ முனிரத்னா மீது முட்டை வீசப்பட்ட காட்சி இது. ராஜராஜேஸ்வரி நகர் எம்எல்ஏவான முனிரத்னா அண்மையில் பாலியல் வழக்கில் கைதாகி சிறை சென்றார். சிறை சென்ற எம்எல்ஏ பிணையில் வெளிவந்து லட்சுமி தேவி நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வாஜ்பாய் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றார். நிகழ்ச்சி முடிந்து அவர் தனது காரை நோக்கி நடந்து சென்றபோது அவர் மீது அடையாளம் தெரியாத நபர் முட்டை வீசினார். இந்த சம்பவத்தில் 3 பேரை பிடித்த காவலர்கள் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். தன் மீதான முட்டைவீச்சு சம்பவத்துக்கு துணை முதலமைச்சர் TK சிவகுமாரே காரணம் என்று முனிரத்னா குற்றம் சாட்டியுள்ளார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் சிவகார்த்திகேயனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். நடிகர் சிவகார்த்திகேயனின் மிகப்பெரிய ரசிகர் குகேஷ். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷ் நடிகர் சிவகார்த்திகேயனை சந்திக்க விரும்பினார். இதையடுத்து சென்னையில் உள்ள நடிகர் சிவகார்த்திகேயனின் அலுவலகத்தில் குகேஷை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து குகேஷின் பெற்றோர் மற்றும் அவர் பயிலும் பள்ளி நிர்வாகிகள் சிவகார்த்திகேயனின் அலுவலகம் சென்றனர். அங்கு குகேஷை சந்தித்த சிவகார்த்திகேயன் வெகுவாக பாராட்டினார். உலக செஸ் சாம்பியனான குகேஷுக்கு சிவகார்த்திகேயன் விலை உயர்ந்த வாட்ச் ஒன்றையும் பரிசளித்தார். இதேபோல போயஸ் தோட்டத்தில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்திற்கு சென்ற குகேஷ் அவரிடம் வாழ்த்துக்களை பெற்றார். குகேஷுக்கு ஆட்டோபயோகிராபி ஆஃப் தி யோகி என்ற புத்தகத்தை ரஜினி பரிசளித்தார். அவசர தரையிறக்கத்தின் போது விபத்துக்குள்ளான அசர்பைஜான் பயணிகள் விமானம் ரஷ்ய ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அசர்பைஜான் பயணிகள் விமானம் கஜகஸ்தான் அக்த விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கிய போது தரையில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் 38 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் அசர்பைஜான் பயணிகள் விமானம் சந்தேகத்திற்குரிய ரஷ்ய ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. விமானத்தின் மேல் பகுதி மற்றும் வால் பகுதியில் கூர்மையான ஏவுகணை தாக்கியதற்கான தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதலுக்கு எதிரான பதில் நடவடிக்கையின் போது ரஷ்யாவின் ஏவுகணை விமானத்தை தாக்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னையில் 2வது நாளாக இரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் நேற்று பகலில் ஒரு சில இடங்களில் சாரல் மழை பெய்தது. தொடர்ந்து நள்ளிரவில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், தேனாம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தொடர்ந்து அதிகாலை வரை விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது.
சேலத்தில் நேற்று பிற்பகலில் லேசான மழை பெய்தது. அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, சூரமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை ஜிஎஸ்டி சாலையில் பேருந்துகளுக்கான சிக்னல் முன்னுரிமை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பேருந்து பயண அட்டவணை நம்பகத்தன்மையை மேம்படுத்துதல், பயண நேர குறைப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட எரிபொருள் திறன் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த திட்டத்தை மாநகர போக்குவரத்து கழகம் வடிவமைத்துள்ளது. இந்த திட்டத்தின்படி சென்னை மாநகர பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தும் பணியும், முக்கிய சிக்னல்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியும் நிறைவடைந்துள்ளது. இதன் மூலம் பேருந்துகளுக்கான சிக்னல் முன்னுரிமை அமைப்பு செயல்படுத்தப்படும் சாலையில் அரசு பேருந்தை கண்டறிந்து சிவப்பு சிக்னலின் கால அளவை குறைத்து பச்சை சிக்னலின் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. சிக்னலில் பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழங்குவதால் பேருந்துகள் தேவையில்லாமல் நிற்பதை தடுத்து விரைந்து செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிக்னல்களில் காத்திருக்கும் நேரம், நகரத்தில் போக்குவரத்து நெரிசல், கார்பன் உமிழ்வு ஆகியவற்றை குறைப்பதன் மூலம் பொது போக்குவரத்தை தேர்வு செய்ய அதிகமான மக்கள் முன்வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நகர்ப்புற போக்குவரத்தை நவீனமயமாக்குதல் மற்றும் போக்குவரத்து நெரிசலுக்கான தீர்வுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு அடுத்த மாதத்தில் இருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக ஆலந்தூர் முதல் விமான நிலையம் வரை பேருந்துகளுக்கான சிக்னல் முன்னுரிமை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் தனியார் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் கைதான இருவரின் உறவினர்கள், நண்பர்களின் கைபேசிகளை காவலர்கள் சோதனை செய்தனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு அருகே இருந்த லட்சுமி டீ ஸ்டால் மற்றும் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்த புகாரில் டீ கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணாவும் அவருக்கு உடந்தையாக இருந்த டீ மாஸ்டர் மீரா மைதீனும் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கைதான இருவரின் கைபேசி, மெமரி கார்டு, கேமராக்களை ஆய்வு செய்தபோது அதில் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என விசாரணையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கைதான ராஜேஷ் கண்ணா மற்றும் மீரா மைதீனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என 30க்கும் மேற்பட்டவர்களின் கைபேசிகளை காவலர்கள் சோதனை செய்தனர். அதில் மற்றவர்களுக்கு வீடியோ பகிரப்பட்டுள்ளனவா என்ற கோணத்தில் காவலர்கள் விசாரணை நடத்தியதில் எதுவும் பகிரப்படவில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கைதான இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க ராமேஸ்வரம் கோயில் காவல் நிலையத்தினர் முடிவு செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அரசு பேருந்தின் பிரேக் பிடிக்காததால் கல்லை போட்டு நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் பரமக்குடியில் இருந்து பார்த்திபனூர், மானாமதுரை வழியாக திருப்புவனம் வரை அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்புவனத்திலிருந்து 20 பயணிகளுடன் கிளம்பிய பேருந்தின் பிரேக் இயங்கவில்லை என கூறப்படுகிறது. இதை அறிந்த பயணிகள் சிலர் ஓடும் பேருந்தில் இருந்து இறங்கினர். இந்நிலையில் அவ்வழியாக நடந்து சென்ற இளைஞர் கல் ஒன்றை பேருந்தின் முன்சக்கரத்தின் கீழ் வைத்தார். இதைத் தொடர்ந்து பயணிகள் அனைவரும் பேருந்திலிருந்து பத்திரமாக கீழே இறங்கினர். கோவை சத்தியமங்கலம் சாலையில் ராமச்சந்திராபுரம் அருகே பயணிகளை ஏற்றுவதில் தனியார் பேருந்து நடத்துனர்கள் தகராறு செய்த காட்சிகள்தான் இவை. கோவை வெள்ளமடையிலிருந்து காந்திபுரம் பகுதிக்கு வர்ஷினி என்ற தனியார் பேருந்தும், சத்தியமங்கலத்திலிருந்து காந்திபுரத்திற்கு NMS என்ற தனியார் பேருந்தும் இயக்கப்பட்டு வருகின்றன. பயணிகளை ஏற்றுவதில் இரு தனியார் பேருந்துகளுக்கும் நீண்ட நாட்களாக போட்டி இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ராமச்சந்திராபுரம் பகுதியில் வர்ஷினி பேருந்தை NMS பேருந்து உரசிச் சென்றதால் 2 பேருந்துகளின் நடத்துனர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சாலையின் நடுவே பேருந்தை நிறுத்தி இரு தரப்பினரும் சண்டையிட்டுக் கொண்டனர். இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகளும் சாலையில் சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த சரவணம்பட்டி காவலர்கள் நடத்துனர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். IRCTC இணையதளம் மற்றும் செயலி திடீரென முடங்கியதால் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாமல் பரிதவிப்பிற்கு ஆளாகினர். இந்திய ரயில்வேயின் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு தளமான IRCTC காலையில் திடீரென முடங்கியது. இணையதளம் மற்றும் செயலி ஒரே நேரத்தில் முடங்கியதால் பயனாளர்கள் தட்கல் உள்ளிட்ட டிக்கெட்
முன்பதிவுகளை மேற்கொள்ள முடியாமல் சிரமத்திற்குள்ளாகினர். இந்த மாதத்தில் 2வது முறையாக IRCTC இணையதளம் முடங்குவது குறிப்பிடத்தக்கது. இணையதளம் மற்றும் செயலி மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பும் போது தட்கல் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்றுவிடுவதாகவும் இதனால் பிரீமியம் டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்க இந்திய ரயில்வே செய்யும் சூழ்ச்சியா என்றும் பயனாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நாடு முழுவதும் ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு மொபைல் மற்றும் பிராட்பேண்ட் இணைய சேவைகள் கிடைப்பதில் தடை ஏற்பட்டது. ஏர்டெல் வாடிக்கையாளர்களில் 39 விழுக்காட்டினர் இந்த சேவை பாதிப்பை எதிர்கொண்டனர். 22% முற்றிலும் சிக்னலே கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்தது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பெரிய அளவில் சேவை பாதிப்பு ஏற்பட்டது. சேவை பாதிப்பை அடுத்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் இணையத்தில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இணைய சேவை பாதிப்பு காரணமாக வீட்டிலிருந்து பணியாற்றுவோர் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கெடுத்தவர்களும் பாதிக்கப்பட்டனர். டங்ஸ்டன் சுரங்கம் குறித்த தகவல்களை மத்திய அரசுக்கு கொடுத்ததே தமிழ்நாடு அரசுதான் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் மரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், டங்ஸ்டன் சுரங்க விரிவாக்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து மக்களை ஏமாற்றுவதாக தெரிவித்தார். அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார பகுதியை பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய மண்டலமாக அறிவித்து சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். டங்ஸ்டன் நில சுரங்கத்தை செயல்படுத்தணும்னு அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சார்ந்த அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க. நாங்க கேட்கறது இப்போ ஒரு சட்டம் கொண்டு வாங்க. இந்த பகுதியை 5000 ஏக்கரை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக ஒரு மண்டலமாக மாற்றி தமிழக அரசு ஒரு சட்டத்தை இப்ப கொண்டு வாங்க. டங்ஸ்டன் சுரங்க திட்டம் நிறுத்தப்படவில்லை, மறு ஆய்வுதான் செய்யப்படுகிறது என்றும் அன்புமணி தெரிவித்தார். சிவகங்கையில் ஐயப்பன் கோயில் மண்டல பூஜையொட்டி நடைபெற்ற ஊர்வலம்தான் இது. சிவகங்கையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஐயப்ப சுவாமிக்கு மண்டல பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. மண்டல பூஜையொட்டி நாள்தோறும் ஐயப்ப சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. நிறைவு விழாவான நேற்று ஐயப்ப உற்சவர் தேரில் அலங்கரிக்கப்பட்டு தேரோடும் திருவீதியில் கேரள சண்டை மேளம் முழங்க ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். எனக்கு லீவ் இருக்கு சார், எனக்கு டிரான்ஸ்பர் வேணும். அதுக்கு வந்து காசு இல்லை என் அம்மா அப்பாட்ட. என் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு வந்து 35 லட்சம் வேணும் எனக்கு. கல்லீரல் புற்றுநோய் சிகிச்சைக்கு உதவிட வேண்டுமென மழலை மொழியில் சிறுவன் வைத்த கோரிக்கை அனைவரின் இதயத்தையும் நுறுங்கச் செய்துள்ளது. பீகாரைச் சேர்ந்த ஒன்கார் நிரளா என்பவர் மானாமதுரையில் ரயில்வே நிலையத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக பணியாற்றி வந்தார். அண்மையில் இவர் மும்பைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் சிவகங்கையில் வசித்து வருகின்றனர். இவரது மகன் சிவான்ஸ் நிரளா சிவகங்கையில் உள்ள பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த 9 வயது பாலகனுக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பதை அறிந்த தந்தை ஒன்கார் நிரளா தன்னுடன் பணியாற்றும் ஊழியர்கள், நண்பர்கள் மற்றும் வங்கி மூலம் 20 லட்சத்திற்கு மேல் கடன் வாங்கி மருத்துவ செலவை செய்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை மூலம் சிகிச்சை பெற்று வரும் இந்த சிறுவனுக்கு புற்றுநோய்க்கான மருத்துவம் பார்க்க மேலும் 35 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள தனக்கு உதவிடுமாறு அந்த பிஞ்சு மனம் கோரிக்கை விடுத்துள்ளது. உறவினர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமே நம்பியிருப்பதாக சிறுவனின் தாயார் நேகா குமாரி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கலை நிகழ்ச்சிகளுடன் 3 நாட்கள் கோலாகலமாக நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் 3 நாட்கள் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கான அட்டவணை வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து தமிழக அரசு தரப்பில் 3 நாட்கள் வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை பட்டிமன்றம், கருத்தரங்கத்துடன் 3 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் 37 கோடி ரூபாய் செலவில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இடை பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். முதல் நாளில் சுகி
சிவம் தலைமையில் திருக்குறளால் நன்மை தனி மனிதர்க்கே சமுதாயத்திற்கே எனும் தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. இரண்டாவது நாளில் திருவள்ளுவர் தோரண வாயிலுக்கு அடிக்கல் நாட்டி வெள்ளி விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். தொடர்ந்து மாலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. மூன்றாவது நாளில் திருவள்ளுவர் ஓவிய கண்காட்சி நடைபெறுகிறது. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் பள்ளம் தோண்டும் பணியின் போது தீ விபத்து நேரிட்டது. கோதாதரா பகுதியில் சாலையோர கம்பிகள் அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அந்த நேரத்தில் கீழே பதிக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாயில் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தது. திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் 4 பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து பள்ளம் தோண்டும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. தீ விபத்தால் கட்டடங்கள் சிலவும் சேதமடைந்தன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் மீது மேலும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஞானசேகரனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ள சூழலில் அவர் மீது ஏற்கனவே 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலில் ஞானசேகரன் மீது BNS 127 உட்பிரிவு 2, 351 உட்பிரிவு 3, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 67 மற்றும் 67A ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த சம்பவத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தேசிய மகளிர் ஆணையம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய பாதுகாப்பு மருத்துவ வசதியும் செய்து தர தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தில் தேசிய மகளிர் ஆணையம் துணை நிற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் படிக்கவும் வேலைக்கு செல்லவும் பாதுகாப்பான சூழலை அரசும் சமுதாயமும் ஏற்படுத்தி தர வேண்டுமென சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க செயலாளர் மருத்துவர் சாந்தி தெரிவித்துள்ளார். ஒரு ஆணும் பெண்ணும் பேசலாம், பழகலாம் என்ற ஒரு உணர்வை ஒரு சமூகத்துல ஏற்படுத்தாத ஒரு சூழல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணம். அப்ப எங்கே அந்த ஃபர்ஸ்ட் வருது? முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆகவே வயதுக்கு வந்த பெண்கள் ஆணும் பெண்ணும் சமுதாயத்தில் பழகலாம், உட்கார்ந்து பேசலாம், இது தவறல்ல என்ற ஒரு உணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்த வேண்டும், மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்த வேண்டும். பெண்களின் பாதுகாப்பிற்காக நடைமுறையில் உள்ள திட்டங்கள் குறித்து கல்வியாளர் காயத்ரி விளக்கியுள்ளார். எப்படி ஒர்க் பண்ற பிளேஸ்ல விசாகா கமிட்டின்னு இருக்கோ அது போல ஹராஸ்மெண்ட் ரெட்ரஸல் செல் அப்படின்னு இருக்குது, விமன் ரெட்ரஸல் கமிட்டி அப்படின்னு இருக்கு, பாஷ் அப்படின்னு சொல்லி ப்ரிவென்ஷன் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 நினைக்கிறேன் நான். அந்த 2013க்கு பிறகு இதே அண்ணா யூனிவர்சிட்டிலேயே நான் அவர்களுடைய வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணும்பொழுது பார்த்தேன் அந்த கமிட்டி எல்லாம் இருக்கு. ஸோ அதாவதுங்க நமக்கு சட்டங்கள் எல்லாமே இருக்குது. சிறுவர்கள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களின் முதல் தகவல் அறிக்கையை வெளி உலகத்திற்கு கொடுக்கக்கூடாது என தமிழக முன்னாள் டிஜிபி ரவி தெரிவித்துள்ளார். எஃப்ஐஆர் இப்போ புகார்தாரரும் வாங்கிக்கலாம், அது டொமைன்லேயே இருக்கு. அதை அக்யூஸ்டுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய சட்டத்தில் கூட இத்தனை நாட்களுக்குள்ள எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் காப்பி வரதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இது போன்ற குற்றங்களில் சிறுவர்கள் மீது நடத்தப்படுகின்ற குற்றங்கள், பெண்கள் மீது ஏவப்படுகின்ற இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள், இது போன்ற குற்றங்கள் எஃப்ஐஆர் வெளி உலகுக்கு கொடுக்கக்கூடாது. வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு யாரேனும் மிரட்டினால் பெண்கள் அதை கண்டு அச்சப்படாமல் தைரியமாக காவல்துறையில் புகார் அளிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு குடும்பத்தினரும் நண்பர்களும் எப்படி உளவியல் ரீதியாக ஆதரவளிக்க வேண்டும் என உளவியல் நிபுணர் சரஸ் பாஸ்கர் விளக்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணை அவங்க நண்பர்கள், தோழர்கள் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யார் இன்வால்வ்டு, இதை கேட்கக்கூடாது. என்ன கேட்கலாம், என்ன சொல்லலாம், நீ தைரியமாக முன் கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்த்தியா, அதை நாங்கள் அட்மையர் பண்ணுறோம், உனக்கு நான் எந்த விதத்தில் நான் சப்போர்ட் கொடுக்க முடியும், அந்த மாதிரி அந்த பெண்ணை இன்னும் ஊக்குவிக்கணுமே ஒழிய என்ன ஏது எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஒரு அந்த பெண்ணை திரும்பி அந்த இன்சிடென்ட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி நிலைமை ஆகிறது.
பெண்களை எப்படி நடத்த வேண்டுமென ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமென மனநல ஆலோசகர் அபிலாஷா தெரிவித்துள்ளார். சக மனிதனையோ இல்லை ஒரு மனுஷையோ எப்படி நீ ட்ரீட் பண்ணுவ, எப்படி மரியாதை கொடுப்ப, அவளோட உடைமைகளுக்கு எப்படி அவளை செக்ஷுவல் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணாமல் ஒரு பொருளாக பார்க்காம போக பொருளாக பார்க்காம அவள் ஒரு சக உயிர், எனக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி அவளுக்கும் வலிக்கும்ன்றதை சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் ஆண்னா இதுதான் பண்ணுவான், பெண்னா இதுதான் பண்ணணும் அப்படின்ற பிரிவு இல்லாமல் ரெண்டு பேருமே சமைக்கலாம், ரெண்டு பேருமே கார் ஓட்டலாம் அப்படின்ற அந்த ஒரு சமத்துவத்தை சின்ன வயசுலேருந்தே விதைச்சாங்கன்னா அந்த பிரிவினை வராது. பெண்களுக்கும் மரியாதை தர வேண்டும் என ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் எனவும் அபிலாஷா தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தனியார் பள்ளியில் இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்து பாடம் நடத்தியதை தட்டிக்கேட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். புளியம்பட்டியில் உள்ள ஸ்பிளெண்டர் பள்ளியில் கடந்த 21ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மாணவர்களிடம் கிறிஸ்து பிறப்பு குறித்து பாடம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ஈரோடு வடக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளர் ஹரிஹரன் தலைமையில் அக்கட்சியினர் பள்ளிக்குள் புகுந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பள்ளி முதல்வர் புஞ்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஹரிஹரன், பாஜக வர்த்தக அணி மாவட்ட தலைவர் சந்திரசேகர், மண்டல பொதுச் செயலாளர் சதீஷ்குமார், வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சின்னராஜ் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து ஹரிஹரன் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 7 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஓசூர் அருகே கர்நாடகாவைச் சேர்ந்த ரவுடியை அம்மாநில காவலர்கள் சுட்டுப் பிடித்துள்ளனர். ஹொசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் ரவுடியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் சுனில் என்ற ஹாவேரி. இவரை வழக்கு ஒன்றில் கர்நாடக காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். சுனில் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி பகுதிக்கு வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அத்திப்பள்ளி காவல் நிலைய ஆய்வாளர் ராகவ் கவுடா தலைமையில் ரவுடி சுனிலை பிடிக்க காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த சுனிலை அவர்கள் பிடிக்க முயற்சித்த போது காவல்துறையினரை தாக்கிவிட்டு சுனில் தப்பி செல்ல முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. காவல் ஆய்வாளர் ராகவ் தனது கைத்துப்பாக்கியால் சுட்டதில் சுனில் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் கைது செய்யப்பட்ட அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். எஸ்பிஐ வங்கியில் 600 துணை மேலாளர்களை தேர்வு செய்ய மார்ச் 8 தேர்வு தொடங்குகிறது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐயில் 600 துணை மேலாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏதேனும் ஒரு பாடத்தில் டிகிரி முடித்தவர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என எஸ்பிஐ தெரிவித்துள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இன்று முதல் ஜனவரி 16ஆம் தேதிக்குள் எஸ்பிஐயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் எஸ்பிஐ பிஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி முதல்நிலை தேர்வில் ஆங்கிலத்திற்கான கேள்விகள் மற்றும் மதிப்பெண்கள் அதிகரித்து கணக்கு மற்றும் பகுத்தறியும் திறனுக்கான பிரிவில் கேள்விகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று முதன்மை தேர்விலும் ஆங்கிலத்திற்கான கேள்விகள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக பொருளாதாரம் சார்ந்த பொது அறிவுக்கான கேள்விகள் மற்றும் மதிப்பெண்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 3 கட்டங்களாக எஸ்பிஐ துணை மேலாளர் பணிக்கான தேர்வு நடைபெறவிருக்கும் நிலையில் முதல்நிலை தேர்வு வரும் மார்ச் 8 மற்றும் 15ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய நீர் மின்சார உற்பத்தி நிலையத்தை திபெத்தில் கட்டமைக்க சீனா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. யார்லங் ஜாங்போ நதியில் இந்த நீர் மின் உற்பத்தி நிலையத்தை கட்ட சீனா முடிவு செய்துள்ளது. இந்த மின் உற்பத்தி நிலையம் மூலம் ஆண்டுக்கு 30,000 கோடி கிலோவாட் மின் உற்பத்தி செய்ய சீனா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது 3 கார்ஜஸ் அணையில் இருந்து உற்பத்தியாகும் மின்சாரத்தை விட 3 மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது. இந்த திட்டத்தால் இந்தியாவின் அசாம், அருணாச்சல் பிரதேச மாநிலங்கள் மற்றும் வங்கதேசத்தில் கடும் வறட்சி நிலவக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த இத்திட்டத்தை செயல்படுத்த சீன அரசு முனைப்பு காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஏற்பாடுகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வையிட்டார். கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதன் 25வது ஆண்டு வெள்ளி விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக வருகின்ற 30ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி செல்லவுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்து சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். மறுநாள் காலையில் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திரிவேணி சங்கமம் பகுதியில் விழிப்புணர்வு வாகன கலை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். மேலும் கண்ணாடி பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிட்ட அவர் காந்தி நினைவு மண்டபம் மற்றும் விழா நடைபெறும் மேடை பணிகளையும் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தினார்.
வேங்கை வயல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் 2 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டதாகவும் பட்டியலின மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் சிபிஐ வசம் வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கூறினார். குற்றவாளிகள் யார் என்பது ஆட்சியாளர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் தான் திராவிட மாடல் அரசு ஈடுபடுவதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க அக்கறை காட்டவில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று கடுமையாக விமர்சித்தார். கடலூரில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிடக்கூடியதால் அவரது வாகனத்தை மாற்றுப்பாதையில் காவலர்கள் திருப்பிவிட்டனர். திட்டக்குடியை அடுத்துள்ள எழுத்தூர் கிராமத்தில் நுண்ணறிவு கட்டடம் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கீழ் செருவாய் மற்றும் புலிவலம் கிராமத்தில் அங்கன்வாடி கட்டடம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள சி வி கணேசன் புறப்பட்டார். எழுத்தூரில் இருந்து தொழுதூர் வழியாக அமைச்சர் சி வி கணேசன் செல்லவிருந்த நிலையில் தனிநபர் பேரில் உள்ள பட்டாவை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இடைச்சிறுவாய் கிராம மக்கள் அவரது காரை முற்றுகையிட கூடியிருந்தனர். தொண்டர்கள் மூலம் அமைச்சருக்கு இந்த தகவல் தெரியவர அமைச்சரின் வாகனத்தை காவலர்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த திட்டக்குடி துணை கண்காணிப்பாளர் மோகன் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார். பொதுமக்களின் கோரிக்கையான தனிநபர் பேரில் உள்ள பட்டாவை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவலர்கள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புக்கத்துறையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னை நெற்குன்றத்தை சேர்ந்த கணபதி என்பவர் தனது மனைவி சரண்யா, மனைவியின் சகோதரி ஜெயா மற்றும் அவர்கள் குழந்தைகளுடன் திண்டுக்கல் நோக்கி சென்றுள்ளனர். இந்நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கார் நிலை தடுமாறி தடுப்பு சுவர் மீது மோதி எதிர் திசையில் வந்த கார் மீது வேகமாக மோதியது. இதில் கணபதி, அவரது மனைவியின் சகோதரி ஜெயா மற்றும் ஜெயாவின் குழந்தைகளான சிறுவன் பாலா, சிறுமி ஹேமா ஆகிய 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த சரண்யா மற்றும் 3 வயது குழந்தை தியா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடியவர்களை படாலம் காவலர்கள் தேடி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் காங்கிரஸ் மாநாடு நடந்ததன் 100ஆண்டு விழா கொண்டாட்டம் வியாழக்கிழமை தொடங்கியது. இந்த நிகழ்வில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 1924ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26, 27 ஆகிய தேதிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 39வது மாநாடு மகாத்மா காந்தி தலைமையில் நடந்தது. இந்த மாநாட்டில்தான் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்ள மகாத்மா காந்தி அழைப்பு விடுத்தார். இதன் 100ஆண்டு விழாவுக்கு கர்நாடக அரசு ஏற்பாடு செய்திருந்தது. இதனை ஒட்டி பெலகாவியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை காங்கிரஸ் மாநாடு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது.